பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. பிரியமான தேவ ஜனமே, இந்த காலவோளை வாக்குத்தத்தத்தினாலே தேவன் அருளி செய்தாரே. வாக்குத்தத்தமானது ஒரு நாளும் வியர்த்தமாகிறதல்ல. மனிதன் வாக்கு மாறுவார்கள், சமுதாயம் நாம் நம்புகிறவர்கள் வாக்கு மாறுவார்கள். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. நடந்ததை இப்ப பவுல் உங்களையும் என்னையும் தைரியப்படுத்தி எழுதுகிறான். நியாயப்பிரமாணம் அல்ல, நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பு தேவன் வாக்குத்தத்தத்தின் தெய்வமாயிருந்தார். நியாயப்பிரமாண காலம் அல்ல, இது வாக்குத்தத்தத்தின் காலமாகும். ஆபிரகாமனுடைய சந்ததியாகும் நீங்களும் நான். அவனுடைய பின் சந்ததியாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன்தான் முன்பு அவருடைய பிதாவாம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர். இன்று உங்களையும் என்னையும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய், ஆபிரகாமின் சந்ததியாய் தான் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை உடைத்து நம்மை வாக்குத்தத்தத்துக்குரியவர்களாய் தேவன் மாற்றியிருக்கிறார். நாம் வாக்குத்தத்தத்துக்கானவர்கள். ஆதலால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து, தேவனிடத்தில் ஜெபித்த, தேவனை விடாமல் பின்பற்றின, தேவனை தேடின, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனை பின்பற்றி நடந்த அந்த தெய்வ மனிதன் எப்படி தெய்வம் தனக்கு வாக்கு கொடுத்தபடியே அந்த சுதந்திரத்தை ஈசாக்கை பெற்றெடுத்தானோ, அதுபோல் இந்த காலவோளை உங்களுக்கு தெய்வம் வாக்கு கொடுத்திருக்கிறார். சபை ஊழியர்களை கொண்டு உங்களுக்கு வாக்கை கொடுத்திருப்பார். வருடத்தின் வாக்தானம், மாதந்தோறும் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளுக்கு அடித்தளமாக, இல்லையெனில் அதற்கு மூல காரணம் தேவனுடைய வார்த்தையாகும். அவர் தமது வார்த்தையை அனுப்பி நம்மை தப்புவிக்கிறவரும் நம்மை விடுவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். கடந்த நாட்களிலும் நான் சொன்னேன், கிறிஸ்தவம் ஆபத்தில் கூப்பிடுவதல்ல, ஆபத்து நேரிட்ட பின்பு கத்தாவே கத்தாவே என்பது அல்ல. ஆபத்தில் நம்மை காக்கிறவர் தான் தெய்வம். எல்லா மனிதனை போல அல்ல. நாம் வாக்குத்தத்தத்துக்கானவர்கள். எப்படி ஆபிரகாம் வித்தியாசப்பட்டவன், வாக்குத்தத்தத்துக்கானவன், அழைக்கப்பட்டவன் என்பதை கர்த்தர் அடையாளப்படுத்த அவனையும் அவன் குடும்பத்தையும் அவன் ஊரையும் தேசத்தையும் விட்டு புறப்படுன்னு சொன்னது எத்தனை உண்மையோ, அதற்கு எப்படி ஆபிரகாம் செவி கொடுத்தாரோ அப்படி இந்த கிறிஸ்தவம் கர்த்தருக்கு செவி கொடுத்தே ஆக வேண்டும். நாம் பார்ப்பது போல அல்ல. நான் தைரியமாய் பேசுவேன், தைரியமாய் நான் சாட்சி சொல்ல முடியும். ஒரு நாள் ஒரு ஊழியர் என்னை அழைத்தார். உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் வாங்க என்று சொன்னார். நான் அவர் பெயரை பயன்படுத்த விரும்பவில்லை, அது அவர்களுடைய போக்கு. நான் ஊரில் இருந்தேன். அப்போ எதற்காக, என்ன அவசரம் என்று நான் கேட்டேன். ஏனென்றால் நான் இந்த பகுதியில் சபை ஆரம்பிக்கும் போது சட்டப்பிரகாரமாக என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் லெட்டர் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கும் அவர்கள் வருடந்தோறும் கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் அவர்கள் வந்து விசாரிக்கிறார்கள். ஏதாகிலும் சம்பவங்கள் எங்கேயாவது நடந்திருந்தால் கூட உடனடியாக ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கிறதா, நாங்கள் வர வேண்டுமா என்று கேட்பார்கள். ஆனால் அந்த ஊழியக்காரர் என்னை அழைத்து வாங்க, நம்ம அங்கே போக வேண்டும் என்றார். நான் சொன்னேன், எதற்காக? அப்படி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எனக்கு ஒன்றுமில்லை. நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொன்னேன். உடனடியாக வர வேண்டும் என்றார். இல்லை, என்னால் வர முடியாது, நான் ஊரில் இருக்கிறேன் என்று சொன்னேன்.
மற்ற இன்னொரு ஊழியரை அழைத்து என்ன அவசரம், என்ன நடந்தது என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த பகுதி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் புதிதாய் வந்திருக்கிறார். அவருக்கு சால்வை அணிவித்து, அவருக்கு பூங்கொத்து கொடுத்து, ஃப்ரூட்ஸ் கொடுத்து, அவரை அப்போதான் நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க வந்து நிற்பாங்கன்னு. ஊழியர்களுடைய நிலைமை இன்று எப்படி இவர்கள் வாக்குத்தத்தத்துக்கானவர்களாய் செயல்படுவார்கள்? ஊழியர்களுடைய நிலைமை எப்படியானால் விசுவாசிகளுடைய நிலைமை சற்று சிந்தித்து பாருங்கள். குற்றப்படுத்தவில்லை. ஆதி அப்போஸ்தல ஊழியத்திற்கும் ஆதி அன்புக்கும் நான் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நான் வெளிப்படுத்தல உள்ள அந்த 7 சபைகளை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். அந்த 7 சபைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். என்றோ எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, இன்று நமக்கு எழுதப்பட்ட வார்த்தை. கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் இருக்கிற சபைக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதை மாற்றவோ இதை புறக்கணிக்கவோ இயலாது. பலர் தங்களுடைய ஞானத்தில், படிப்பு அறிவில் வேதம் இப்படி அப்படி, இது சேர்க்கப்பட்டது, அது விடப்பட்டது, நாம் சமுதாயத்துக்கானவர்கள், நாம் இந்திய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற எத்தனையோ வேத புரட்டர்கள் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, வாக்கு தத்துவத்தினாலே தேவன் ஆபிரகாமுக்கு அருளி செய்தாரே. அப்படியானால் இந்த வேத வசனத்தின் வாக்கு தத்துவத்தினாலே தான் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுத்தான். இந்த கால ஓலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் வாக்கு தத்துவத்துக்கானவர்கள். நீங்களும் நானும் வாக்கு தத்துவத்தின்படியே வாழ வேண்டும். வாக்கு தத்துவம் நம்மிலே நிறைவேறுவதற்கே தேவன் வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும், நம் சத்துருக்களை கலங்க பண்ணும். இன்னும் தெளிவாய் சொல்லணும்னா, உங்களை பகைக்கிறவன் யாரானாலும் உங்களை ஆசீர்வதிக்கிற அதே வார்த்தை அவனை மரணத்துக்குள்ளும் நடத்தும். ஒருவேளை சபையிலே இருக்கலாம், அது கர்த்தருக்கு முக்கியம் அல்ல, நீதிமான் அவருக்கு முக்கியம். அதனாலதான் சங்கீதம் 1 எழுதப்பட்டது, பார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். 3 கேரக்டரான அங்கே நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கன் சபையில் இருக்கிறவன், பாவிகள் சபைக்கு வெளியில் இருக்கிற ஜனங்க, பரியாசக்கார சபையில் இருக்கிறவன். இவர்களோடு கூட நமக்கு பங்கு இருக்கக்கூடாது. ஆபிரகாமை அதுக்கு தான் பிரித்தார். இந்த கால ஓலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, வாக்குத்தத்தத்தை பெற்றும் வாக்குத்தத்தம் உங்களில் இருந்தும் தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்தும் இன்னும் நிறைவேறவில்லையானால் இந்த கால ஓலை தயவாய் நான் உங்களிடத்துல கேட்கிறேன், ஒன்று செய்யுங்கள். ஆபிரகாமை போல விட வேண்டிய உங்களுடைய ட்ரெடிஷ்னலான இந்த பூமிக்கான சிந்தை காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடித்து நீங்கள் நிற்பீர்களானால், எப்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அதை அருளி செய்தாரோ அப்படியே இந்த கால ஓலை கர்த்தர் உங்களுக்கும் வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்வார். நம்மளால் போக முடியாது, நம்மளால் செயல்பட முடியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் செயல்பட முடியும். ஒருவனை குறிப்பார்த்து சுடுவதற்கு ஒரு கன் எவ்வளவு முக்கியமோ, அதிலிருந்து வருகிறதான அந்த தோட்டா, அந்த குண்டு என்ன வேகத்தில் போகுமோ, நான் என்ன அனுபவத்திலே நான் பார்த்தவரை அதைவிட வேகமாக கர்த்தருடைய வார்த்தை செல்லும். அது கொல்லும். இந்த வார்த்தை அவனை உணர்த்தும், உயிர் அடைய செய்யும். வேதத்திலே பல சாட்சிகள் உண்டு. ஆண்டவரிடத்துல வந்து ஒரு கானானிய ஸ்திரீ அழுது புலம்புகிறார் தன் மகளுக்காக. தன் ஊரை விட்டு, தன் ஜனத்தை விட்டு வந்ததுதான் பிரதானமானது ஆபிரகாமை போல. அதனால தான் அவள் அந்நிய பெண்ணானாலும் அவர் மௌனம் காத்தார். பேதுரு ரிக்வெஸ்ட் பண்றான், ஆனாலும் அவள் விடல. சொன்னா, நாய்க்குட்டியானாலும் மேஜையிலிருந்து விழுகிறதை தின்னுமே என்று சொன்னபோது விசுவாசத்தை கண்டு, உன் விசுவாசம் பெரியது, நீ சமாதானத்தோட போன்னு அனுப்புனார். அந்த ஒரே வார்த்தை, சமாதானத்தோட போ என்ற அந்த ஒரு வார்த்தை எங்கோ இருந்த மகளை அச்சனமே சௌக்கியப்படுத்தினது. இதுதான் வாக்குத்தத்தம். இதுதான் தெய்வத்தினுடைய வார்த்தையின் வல்லமையாகும். தாய் போய் சேர்வதற்கு முன்பே மகள் அங்கே சௌக்கியமானா. விசாரிக்கிறா,
நேற்று இந்நேரம் அவர் என்னோடு சொன்ன வார்த்தை அதே நேரம் அவள் பிழைத்து கொண்டாள். இந்த கால ஓலை இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களில் நிறைவேற்றுவார், உங்கள் வாழ்விலே நிறைவேற்றுவார், உங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றுவார், உங்கள் பிள்ளைகளில் நிறைவேற்றுவார். தைரியமா கன்ஃபஸ் பண்ணுங்க, தைரியமாய் அறிக்கையிடுங்க, தைரியமா டிக்ளேர் பண்ணுங்க. என் தெய்வத்தை போல எனக்கு வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவர் ஒருவரும் இல்லையே. தைரியமாய் இருங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் ஆபிரகாமுக்கு தம்முடைய வாக்கை நிறைவேற்றி அச்சந்ததியை பெருகச் செய்தது போல, அவர்கள் சத்துருக்களை மடியச் செய்தது போல, உங்கள் சத்துருக்களையும் மடியச் செய்து உங்களையும் இந்த பூமியிலே ஆசீர்வாத பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளை நாங்கள் ஒரு மனமாய் தினமும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய ஆசீர்வாத வார்த்தையை கொடுத்து எங்களை தைரியப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்கிற பார்க்கிற ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இதை விசுவாசிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில எப்படி ஆண்டவரே வாக்குத்தத்தமானது ஆபிரகாமுக்கு நிறைவேறினதோ அப்படியே வாக்குத்தத்தமானதை கர்த்தர் என்னோடு ஜெபிக்கிற இவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். இவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள், இவர்கள் ஊழியரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளை இவர்கள் மேல் நிறைவேறட்டும், இவர்கள் குடும்பத்தின் மேல் நிறைவேறட்டும், இவர்கள் பிரயாசத்தின் மேல் நிறைவேறட்டும். தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறட்டும். ஆபிரகாமோடு இருந்து அவனை ஆசீர்வதித்து கனப்படுத்தினது போல இந்த கால வேளை இவர்கள் போகிற இடங்கள்லாம் கர்த்தரால் கனம் உண்டாகட்டும். கர்த்தரே ஆசீர்வதித்து நடத்தும், காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தொடர்ந்து இணைந்திருங்கள், சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய மேலான கருத்துக்களும் ஆலோசனைகளும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.